ஒரு பேஸ்பால் பிளேயருக்கு சூப்பர் ஆஃபர் ஒன்று கிடைக்குது. உனக்கு நான் $30 மில்லியன் தர்றேன், இதை நீ 30 நாளில் செலவழிச்சிட்டனா உனக்கு $300 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் ப்ரூஸ்டர் மில்லியன்ஸோடைய கதை. இந்த கதையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அருணாச்சலம் படம் எடுத்தாங்க. இப்படி நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ உலக சினிமாக்கள் பார்த்து எத்தனையோ படங்கள் ரீமேக் ஆகிருக்குது. அப்படி அந்த உலக சினிமாக்களோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன், அது எந்த தமிழ் சினிமா அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிக் ஒரு டீனேஜ் பையன் சீக்கிரமாக அவன் ஒரு அடல்ட்ஹுட் ஏஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். ஒரு நாள் காலையில் முழிச்சு பார்த்தா அவன் தன்னுடைய டீனேஜிலேருந்து அடல்ட்ஹுட் ஏஜுக்கு போயிடுறான். அவன் அடல்ட் ஆகி என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அது அத்தனையும் அவன் பண்ணுறான். இதுதான் இந்த படத்துடைய மையக்கதை. வாட் அபவுட் பாப்? சிட்டியிலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோ ஒரு பேஷண்ட்டாக வர்றாரு. அந்த ஹீரோ அந்த டாக்டரை ரொம்பவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு. அவர் தன்னோட ஃபேமிலியோட வெக்கேஷன் போகிற இடத்துக்கு கூட ஹீரோ அவரை தொல்லை பண்ணி கூடவே போய் அவருக்கு இன்னும் என்னென்ன தொல்லைகள் கொடுக்குறாரு, அதுக்கப்புறமா கடைசியில் அந்த ஃபேமிலியோடு அவர் எப்படி அட்டாச் ஆகுறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. ஜட்ஜ்மெண்ட் நைட். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு லோக்கல் பாக்ஸிங் மேட்ச் பார்க்கறதுக்காக ட்ராவல் ஆகுறாங்க. அவங்க போகிற அந்த வழியில் எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒரு கொலையை பார்த்துடுறாங்க. அந்த கொலையை அவங்க பார்த்ததுனால அது அவங்க லைஃப்பை எந்த அளவுக்கு பாதிச்சுது, இது மூலமாக அவங்க என்னென்ன பிரச்சனையை சந்திச்சாங்கன்றது தான் ஜட்ஜ்மெண்ட் நைட்டோடைய கதை. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சிட்டிலேயே ரொம்ப வெல்த்தியான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துடைய தலைவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய செகண்ட் ஒய்ஃபுக்கும் அவங்களுடைய பொண்ணுங்களுக்கும் சொத்துல பங்கு தர மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க அங்கிருந்து ரொம்ப நடுத்தரமான ஒரு வீட்டில் ஒரு காட்டேஜ் மாதிரியான இடத்துல போய் தங்குறாங்க. அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு 3 டாட்டர்ஸ். அதுல முதல் 2 டாட்டர்ஸ் தான் அந்த ஃபேமிலியை கவனிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பசங்களை லவ் பண்றாங்க. இந்த லவ் எந்த அளவுக்கு சேர்ந்துச்சு, அந்த குடும்பம் அதனால என்ன ஆதாயம் அடைஞ்சுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. த பிராஸ் பாட்டில். ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஆன்டிக்கான பிராஸ் பேட்டில் ஒன்று விலைக்கு வாங்குறாரு. அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள ஒரு ஜீனி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பிராஸ் பாட்டிலிருந்து வெளியில வந்த ஜீனி அந்த மாஸ்டருடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்குது. த ஹாப்பினஸ் ஆஃப் த கட்டாகுரிஸ். இந்த படத்துல ஒரு ஃபேமிலி அவங்க இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஹோட்டலுக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப மர்மமான முறையில் இறக்குறாங்க. இந்த இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை சார்ட் அவுட் பண்றது தான் இந்த படத்துடைய கதை. மல்டிப்ளிசிட்டி. தன்னுடைய ஃபேமிலிக்கும் தன்னுடைய பிசினஸுக்கும் ஈக்குவலா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமையல. இதனால அவரு தன்னைத்தானே குளோனிங் பண்ணிக்கிட்டு அவர் பிசினஸையும் தன்னுடைய குளோன் ஃபேமிலியையும் கவனிச்சுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்றாரு. ஸோ இந்த படத்துடைய கதைகள் எல்லாம் எந்த தமிழ் படத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான வீடியோஸ்க்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில உலக சினிமாக்கள் பத்தி நாம இன்டர்வல் முறுக்கு வீடியோஸ்ல தொடர்ந்து பேசலாம்.